இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2025 மாடல் ஜான் டியர் 5050 கியர் ப்ரோவோட ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூவில் இந்த வண்டியோட விலை என்ன, இந்த வண்டியில் டீசல் கன்சப்ஷன் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ஃபார்மர்ஸுக்கு இந்த டிராக்டர் செட் ஆகும், எந்த மாதிரியான ஃபார்மர்ஸுக்கு இந்த டிராக்டர் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் சூர்யா, நீங்கள் பார்த்துருக்கு சேலம் சூர்யா விளாக்ஸ். இந்த மாதிரி புது டிராக்டர்ஸ் அண்ட் பைக்ஸ் ரிவ்யூஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துருவோம். இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான லுக்கில் வந்து இருக்குதுங்க. ரீசெண்ட் டேஸில் இந்த வண்டியோட லுக்ஸை பெருசாக சேஞ்ச் பண்ணலை, இருந்தாலும் இந்த வண்டியோட லுக் வந்துட்டு அவுடேட்டடாலாம் இல்லை, லுக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. இந்த வண்டியில் உங்களுக்கு பானட் அண்ட் இன்ஜினு, உங்களுக்கு பின்னாடி ரேர் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு க்ரீன் கலரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. மர்கார்டு எல்லாமே வீல்ஸில் மட்டும் உங்களுக்கு எல்லோ கலர் வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் லுக்ஸில் முன்ன இருந்ததை விட இப்போ ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து பழைய மாடல்லாம் உங்களுக்கு 8x18 சின்ன சைஸ் டயர் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்துட்டு 9.5க்கு 20ங்கிற பெரிய சைஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் மாடல்லாம் 14 சைஸ் டயர் வந்து வரும். இப்போ வந்துட்டு 15.9க்கு 28ங்கிற ஒரு பெரிய சைஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக வந்துட்டு வண்டியோட லுக்ஸ் வந்து இவ்வளோதான் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வேற என்னெல்லாம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கியர் வைஸ் வந்து சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. கியர் ப்ரோங்கிறதுனால ஏபிசி இந்த மாதிரி வந்து கியர் வந்து கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு கியர் இது காட்டும் போது நான் சொல்கிறேன். ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஹாலஜன் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஜான் டியர் லோகோ வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பானட் பார்த்தீங்கன்னா ஃபைபர் பானட் தான் வரும், மெட்டல் பானட் வந்து வராது. ஒரு க்ரீன் கலரில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெண்டிலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு பிளாக் டச் வந்து வரும். ஸோ இதோட லுக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இந்த 5050D இந்த ஜான் டியருக்கான லோகோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எல்லோவில் வர மாதிரி வந்து இருக்கும். இந்த கியர் ப்ரோவுக்கான பேஜிங் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து V1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கியர் ப்ரோ V1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கியர் ப்ரோன்னா ஏபிசி கியர் பாக்ஸுங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து இந்த வண்டியில் அடிஷனலாக கொடுக்குற அக்சசரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீல் வெயிட் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா வண்டிக்குமே கொடுத்துட்றாங்க. அடுத்து வெயிட் பம்பருமே எல்லா வண்டிக்குமே போட்டு கொடுத்துட்றாங்க. அடுத்து ஊக் பெட் வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஊக்கும் வந்து போட்டு கொடுத்துறாங்க. மிலிட்ரி ஊக்கு வேணாலும் வாங்கிக்கலாம், சாதா டைப் ஊக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஊக்கு கொடுத்துட்றாங்க. இந்த வண்டியில் வந்து ஊக்கு இல்லை. இந்த ஃபார்மர் வந்து ஊக்கு வந்து கழட்டி வச்சிருக்காரு உழவு ஓட்டுறதுங்கிறதுனால இந்த 3 விஷயம் வந்து ஸ்டாண்டர்டாக அவங்க வந்து ரிமூவ் பண்ணுறதில்ல, எல்லா மாடலுக்குமே வந்து கொடுத்துட்டு வராங்க. இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி பார்த்தோம்னா, இதில் ஒரு 2900 சிசிக்கான 3 சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் டர்போ சார்ஜ்டு இன்ஜினுங்க. இந்த வண்டியில் டர்போ வராது. இந்த வண்டி வந்துட்டு நல்ல வைடரான ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கியர் ப்ரோ மாடலில் மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த டீசல் கூலர் வந்து வந்துருங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஜின்லேருந்து வர ரிட்டர்ன் டீசலை பார்த்தீங்கன்னா இது வந்து ரேடியேட்டர் வச்சு கூல் பண்ணி ரிட்டர்ன் வந்து டேங்க் அனுப்பும். இதனால் டீசலோட வெப்பநிலை வந்து சீராக பராமரிக்கப்படுறதுனால இந்த வண்டியோட மைலேஜுங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மைலேஜும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி சூப்பராக இருக்குங்க. அடுத்து ஸ்டாண்டர்டாக வாட்டர் செப்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் டீசல் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கியர் ப்ரோ மாடலில் மட்டும் உங்களுக்கு சிங்கிள் டீசல் ஃபில்டர் தான் வரும். ஸோ இந்த வண்டியில் போஷோட இன்லைன் பம்ப் வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஒரு பியூர் 50 ஹெச்பிங்க, நான் டர்போ சார்ஜ்டு இன்ஜினுங்க. இந்த வண்டியோட வீல் டார்க் பார்த்தீங்கன்னா 200 Nm வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பேக்கப் டார்க் பார்த்தீங்கன்னா 38% வந்து கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த டிராக்டர்லேயே பேக்கப் டார்க் அதிகமாக இருக்கிற டிராக்டரில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நல்ல பேக்கப் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட டர்னிங் ரேடியேஷனும் 6.3 ஃபீட்டுங்கிறதுனால நல்லா வந்து திரும்பி ஓடும். 4 வீல் டிரைவாக இருந்தாலும் சின்ன சின்ன கார்லாம் நீங்கள் நல்லா திருப்பி ஓட்டலாம். அதுக்கு வந்து குறைய சொல்ல முடியாது. இந்த வண்டியோட அந்த சர்வீஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்ரி 500 ஹவர்ஸ் ஒன் சர்வீஸுங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் 100 ஹவர்ஸில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற சர்வீஸ் எல்லாமே 500 ஹவர்ஸ் ஒன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த இடத்துல இன்ஜின் ஆயில் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஹைட்ராலிக் பம்ப் வந்துட்டு பவர் ஸ்டேரிங் பம்ப் ஹைட்ராலிக் பம்ப் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே செல்ஃப் மோட்டர் வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட அந்த வாரண்டி பற்றி பார்த்தோம்னா 5 years and 5000 ஹவர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. எது முன்னாடி வருதோ அது வந்து வாரண்டியில் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜினு கிரௌண்டு கியர் பாக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து 5 years வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த செல்ஃப் மோட்ரு உங்களுக்கு பேட்ரி இந்த மாதிரியான லைட்ஸ் ஒயர்ஸ் இது மாதிரியான காம்பனன்ட்ஸ்க்குலாம் 1 years தான் வந்து வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. இதை நீங்கள் தெளிவாக வந்து டீலர்கிட்ட கேட்டுக்கணும். அடுத்து இந்த வண்டியோட மைலேஜ் பற்றி பார்த்தோம்னா மற்ற 50 ஹெச்பி டிராக்டரை விட இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. டர்னிங் ரேடியேஷன் வந்து 6.3 ஃபீட்டுங்கிறதுனால வண்டி சின்ன சின்ன கார்லாம் நல்லா திரும்பும். வண்டி இழுவை திறனும் மற்ற 50 ஹெச்பியோட நல்ல ஹெவியாக இருக்கும். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் மற்ற 50 ஹெச்பியோட ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் சேர்ந்து தான் போகும். மற்ற 50 ஹெச்பி ஒரு 4 to 4.5 போகுதுன்னா இந்த வண்டி 4.5 to 5.5 லிட்டர் வந்து போகும். 1 லிட்டர் வந்து கூட போகும். இந்த வண்டி புதுசில் வந்து 1 லிட்டர் கூட போகும். வண்டி வந்து ஓட உங்களுக்கு இன்ஜின் சீட்டிங் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து மற்ற 50 ஹெச்பி மாதிரி தான் மைலேஜ் கொடுக்கும். தெரியாதவங்க தான் இந்த ஜான் டியர்னாலே மைலேஜ் கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இன்ஜின் நல்லா சீட்டிங் ஆனிச்சுன்னா உங்களுக்கு ஒரு 1/2 லிட்டர்லேருந்து ஒரு 3/4 லிட்டர் வரைக்கும் வந்து உங்களுக்கு டீசல் வந்து கம்மியாக போகிற மாதிரி இருக்கும். இன்ஜின் சீட்டிங் ஆன வேட்டிக்கு தான் இந்த வண்டியோட கரெக்டான மைலேஜுங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. புது வண்டியில் டீசல் கொஞ்சம் சேர்ந்து போகிற மாதிரி தாங்க இருக்கும். அடுத்து இந்த ஃப்ரண்ட் ஆக்சில் பற்றி பார்த்தோம்னா ஒரு ஃபுல்லி சீல்டான ரிடக்ஷன் டைப் ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆயில்
ஆயிலே ஓடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சேடை உழவுலாம் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆயில் லீக்கேஜ் வந்து இருக்காது. உங்களுக்கு சீல் போயிட்டு உங்களுக்கு வந்து அடிக்கடி செலவு வைக்கிற வேலையே இருக்காதுங்க. ஃபுல்லி சீல்டு ஆக்சிலுங்கிறதுனால சேடை உழவுக்கு உண்மையிலேயே இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஆக்சில் அப்படின்னு சொல்லலாம். ப்ரீதர் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக வந்து ப்ரீதர் அப்பப்போ எடுத்து விட்டிங்கனாலும் இதோட லைஃப் வந்து வந்துடும். இந்த பம்பு மட்டும் சிங்கிள் ஆக்டிங் பம்பாக கொடுத்துருக்காங்க. டியூல் ஆக்டிங் பம்பாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வண்டி ஸ்டேரிங் வந்து திருப்புறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்குங்க. அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து இந்த வண்டியோட அந்த டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6.3 ஃபீட்டுங்கிறதுனால வண்டி வந்து நல்லா சின்ன சின்ன வயல்லாம் நல்லாவே திரும்புங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு அட்வான்டேஜ் இந்த வண்டியோட டயர் சைஸ் வந்து முன்ன இருந்ததை விட இப்போ வந்து பெருசு பண்ணியிருக்காங்க. முன்னாடி 9.5க்கு 20ங்கிற பெரிய சைஸ் டயர் கொடுத்துருக்காங்க. சேடு உழவுலாம் டக்குன்னு உங்களுக்கு வந்து வீல் வந்து முழிகிறது. ஸோ கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்கும். முன்னே வந்து 8க்கு 18 இருந்ததுனால அது நல்லாவே முழிகிரும் ஃப்ரண்ட் வீலு. இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறது பரவாயில்ல. பேக் வீலுமே 15 சைஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ட்ரை லேண்டுக்கு சரி வெட் லேண்டுக்கு சரி ரொம்பவே நல்லாயிருக்கும் பர்ஃபார்மன்ஸ். ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வீல் வெயிட் கொடுத்தது இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த வண்டி பின்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த இண்டிகேட்டரு பேக் லைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 2000 கிலோ வந்து கொடுத்துருப்பாங்க. 50 ஹெச்பியில் ஒரு கரெக்டான கை செட் கொடுத்த வண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று. நல்லா பாருங்களேன், எவ்வளோ பெரிய பீஸ் போட்டு நல்லா ஹெவியாக ஹைட்ராலிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பின்னை வந்து நீங்கள் இந்த இடத்துல மாட்டிக்க முடியும். ஜாண்டியர் பொறுத்த வரைக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுப்பாங்க. இந்த வண்டியில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா சைனில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார் டைப் வேணாலும் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் 2 டைப்பும் வந்து ஜாண்டியரில் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு எது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. 2 சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் அந்த கை செட் வந்து வருங்க. ஸோ இது வந்து எல்லா வண்டிக்கும் ஸ்டாண்டர்டு தான். ஸோ உங்களுக்கு ஊக்பட் வந்து கம்பெனி ஃபிட்டடாகவே கொடுப்பாங்க. இந்த ஃபார்மர் வந்து உழவு ஓட்டுறதுனால கழட்டி வந்து வச்சுட்டாருங்க. ஸோ ஹைட்ராலிக்ஸ் மீட்டா ஹைட்ராலிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 3 ஹோல்ஸ் வந்து வரும். ஸோ லோ சென்சிங், மீடியம் சென்சிங், ஹை சென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் போட்டு ஓட்டலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து போட்டு ஓட்டலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 கலப்பை 5 கலப்பை இந்த மாதிரி அதிகம் சென்சிங் இருக்கக்கூடிய கலப்பை வந்து போட்டு ஓட்டலாங்க. பெட்டி ஓஸ் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வரும். ஹைட்ராலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாண்டியரில் நல்லா ஹெவியாகவே இருக்குங்க. இந்த இடத்துல பெட்டிக்கான ஒயரிங் லைன்ஸ் எடுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஹைட்ராலிக் ஆயில் வந்து டாப் அப் பண்ணும். இதையும் நீங்கள் அடிக்கடி ப்ரீதர் வந்து எடுத்து விட்டிங்கன்னா இதோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த வண்டியோட ரியர் ஆக்சில் பார்த்தீங்கன்னா பிளானட்டரி ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க ரிடக்ஷன் டைப்பில். ஸோ இந்த ஆக்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து வேலை வைக்காது. லாங் லைஃப் வந்து வரும். பிளானட்டரி ஆக்சில் ரிடக்ஷன் டைப்புங்கிறதுனால இதோட வீல் டார்க்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. லாங் லைஃப் அண்ட் வீல் டார்க் இது 2 விஷயமுமே இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. அடுத்து இந்த வண்டியோட ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பாட்டமெல்லாம் வராது உங்களுக்கு. ஸோ முன்னே இருந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹீட்டை குறைக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃப்ளாட் பாட்டமாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு திட்டு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து யூஸருக்கு கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சீட்டை ஹைட் பண்ணி ஃப்ளாட் பாட்டமாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குங்க. கிளச் பற்றி பார்த்தோம்னா டியூல் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. டியூல் கிளச்சுங்கிறதுனால இந்த வண்டியோட கிளச் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜாண்டியர் மென்ஷன் பண்ணுறாங்க. பட் இந்த வண்டியில் இந்த ஜாண்டியர் பொறுத்த வரைக்கும் கிளச் லைஃப்ங்கிறது ரொம்பலாம் வரல. ஒரு சில வண்டியில் 3000 வரலையே போயிடுது. ஒரு சில வண்டியெல்லாம் 5000 6000 வர வரைக்குமே ஓட்டுறாங்க. அது எப்படின்னு தெரியல. என்னோட வண்டியில் 3000 வரலையே போயிடுச்சு. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது இந்த ஜாண்டியர் பொறுத்த வரைக்கும். ரேர் டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 லிட்டருக்கான ஃபைபர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க வண்டியோட டர்னிங் ரேடியேஷன் வந்து குறைக்கிறதுக்காக. முன்னே இருந்த மாடலை விட இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. பக்கெட் ஸ்டேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதனால் வண்டியில் நம்ம ஏறுறது இறங்குறது இதெல்லாம் வந்து காலில் தட்டாமல் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் சைஸ் வந்து சின்னது. ஸோ இது லுக்ஸ் வைஸும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குதுங்க. அடுத்து இந்த கன்சோல் ஒர்க் பார்த்தோம்னா டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க செமி டிஜிட்டலாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் மீட்டரு, ஆர்பிஎம் மீட்டரு, அந்த டெம்பரேச்சர் மீட்டர் இதெல்லாம் வந்து அனலாகில் வந்துடும். உங்களுக்கு அவர் மீட்டர் மட்டும் டிஜிட்டலில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து ரேஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரேஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹாரன் சுவிட்ச் அண்ட் ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரவுண்டடாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் அண்ட் ஹசார்ட் சுவிட்ச் இதிலே இன்டெகிரேட் பண்ண ஹசார்ட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃப் சுவிட்ச்க்கான சுவிட்ச் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இழுத்துட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் ஹோல்டர் இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல கீப் போடுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து வந்துடும். மொபைல் ஃபோன் ஹோல்டர் வந்து நல்லா ஸ்டேடியாக இருக்குதுங்க. கிளச் பொறுத்த வரைக்கும் டியூல் கிளச் கொடுத்துருக்காங்க. கிளச் புல் வந்து ரொம்ப லைட்டராக இருக்குது. ஆப்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் இம்ப்ரெஸ்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் பிரேக்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். சும்மா தொட்டாவே நிற்கும். உழவு ஓட்டும் போதெல்லாம் சிங்கிள் பிரேக் அடித்து ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பிரேக் மெரிச்சிட்டு நீங்கள் இதை இழுத்து விடுற மாதிரி இருக்கும் ஹேண்ட் பிரேக்கு. அடுத்து இந்த கோ பேசஞ்சர் பிடிச்சிக்கிறதுக்கான கம்பியெல்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. மர்காடுமே நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா பீஸ் போட்டு தான் வந்து நீங்கள் டாப் போடணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே நீங்கள் டாப் போட்டுக்கலாம். நல்லா குவாலிட்டியான மர்காட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டூல்ஸ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கில் ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதோட பிளேஸ்மெண்ட்டும் ராங்காக இருக்குது. கீழே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 60 லிட்டருக்கான டீசல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல செலக்டபிள் பிடிஓ லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு கிளச் எங்கேஜ் ஆகிற மாதிரி. ஸோ இது பேலர் ஓட்டுறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பிடிஓ செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 540 எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு 2 வருங்க. அதுக்கான லிவர் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட 4 வீல் டிரைவ் எங்கேஜ்
மைலேஜுக்கான லிவர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 4 வீல் டிரைவுக்கு மட்டும்தான் இந்த லிவர் வந்து வரும். இதை ஜஸ்ட் நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் எங்கேஜ் ஆகும். கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் லோ, ஹை, மீடியம், ரிவேஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ABCR அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆறுங்கிறது ரிவேஸ், மற்றதெல்லாம் வந்து ஸ்பீட் செலக்ஷன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் 4 கியர் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 இந்த மாதிரி வந்துடும். ரிவேஸ் கியர் வந்து இதில் வராது. ABC அதுலேயே ரிவேஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். எல்லா கியர்ஸ்லையுமே ரிவேஸ் போகும். ABC கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் லாங் டர்மாக நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ் புதுசாக வருதுனாலும் அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலர் ஷிஃப்ட் கியர் பாக்ஸை கொடுத்துருக்கனால ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வண்டி ஓடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வண்டியில் உங்களுக்கு சைட் கியராக கொடுத்துருக்கிறதுனால ஓடுறதுக்கு நல்லாயிருக்கும். டிஃபரன்ஷியல் லாக் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டி எந்த மாதிரியான ஃபார்மர்ஸுக்கு செட் ஆகும், எந்த மாதிரியான ஃபார்மர்ஸுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி பார்த்துருவாங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பேலர் ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பேலர் ஓட்டுறீங்களா தான் கண்ணை மூடிட்டு இந்த வண்டி நீங்கள் வாங்கலாம். அடுத்து ரொட்டவேட்டருக்கெல்லாம் ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வண்டி ரொட்டவேட்டர் அதிகமாக ஓட்டுறீங்கனாலும் இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்கள். இந்த PTO சீல் போகிறது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் அதிகம் இந்த வண்டியில் வராது. ஸோ ரொட்டவேட்டர் ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வாடகைக்கு ஓட்டுறீங்க, எங்கள் ஏரியாவில் வந்து சின்ன சின்ன காடு வந்து அதிகமாக இருக்குது, ரொம்ப பெரிய காடுலாம் கிடையாது, சின்ன சின்ன வயலாக இருக்குது, நல்லா திரும்பி ஓட்டுறதுக்கு நல்லதாக ஒரு வண்டி வேணும்னு நினச்சிங்கனாலும் இந்த வண்டியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த வண்டியோட டர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இப்போ வந்து டயர்லாம் பெருசாக கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து நல்லா திரும்பி வளையுதுங்க சின்ன சின்ன வயலில் கூட. ஸோ சின்ன சின்ன வயல்லாம் கூட இந்த மாதிரி 5 கலப்பை போட்டு நல்லா ஹெவியான பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரணும்னா இந்த வண்டி ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்குங்க. எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகம் வந்து ரோடு ரன்னிங் மட்டும்தான் பண்ணுறீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு செட் ஆகாது. இல்லை வந்துட்டு வண்டி வந்து சுத்தமாக ஹீட்டே ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த வண்டி வந்து செட் ஆகாது. இந்த வண்டியில் ஹீட்டிங்கிறது இருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, லைட்டாக மேனேஜபிளான ஹீட்டிங் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வண்டியோட மைலேஜுங்கிறதும் வந்து MF, மகேந்திரா இந்த மாதிரியான வண்டிகளில் வர மாதிரியான மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. மைலேஜுங்கிறது கொஞ்சம் மற்ற பிராண்ட்ஸோட ஒரு 1/2 லிட்டர்லேருந்து ஒரு 3/4 லிட்டர் வந்து கூட தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனாலுமே அதுக்கான பர்ஃபார்மன்ஸை நீங்கள் இதில் எடுக்க முடியும். ஸோ இதனால் மைலேஜ் வந்து எனக்கு அதிகமாக இருக்கணும், வண்டி வந்து சுத்தமாக ஹீட்டே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வண்டி கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ரோடு ரன்னிங் அதிகமாக ஓட்டுறேன்னு நினைக்கிறீங்க இந்த வண்டியை தவிர்த்துக்கோங்க, அதுக்கு வேறு வண்டி இருக்குது. ஸோ உழவு ஓட்டுறதுக்கு சின்ன சின்ன வயல்லாம் வாடகை ஓட்டுறதுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்குங்க. ஸோ இந்த வண்டியை பற்றின என்னோட கருத்துக்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஷோரூமில் போய் வந்து நம்ம ரிவ்யூ எடுக்கல. இந்த ஜாண்டியர் 5050D கீர் ப்ரோ V1 மாடலை பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் துட்டம்பட்டி கிராமத்தில் இருக்கிற நம்ம சேகர் மாமா தான் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வந்து டிராக்டர் ஃபீல்டில் அனுபவமாக இருக்கிறாரு. ஸோ இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி மகேந்திரா மல்டி பிராண்ட்ஸ்லாம் வச்சிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஜாண்டியர் 5050D டிராக்டர் பார்த்தீங்கன்னா 3 டிராக்டர் வந்து வச்சிருக்காரு. ஸோ இவர்கிட்ட இந்த டிராக்டர் எப்படி இருக்குது, மைலேஜ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவரோட ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து இவர் ஷேர் பண்ண போறாரு. ஸோ இவர் வந்து நம்ம வெல்கம் பண்ணிட்டு இவர்கிட்ட வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் இந்த வண்டியை பற்றி. ஆமாம் எங்க நேயர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம். நீங்க எவ்வளவு நாளமா அந்த டிராக்டர் ஃபீல்டில் வந்து இருக்கிறீங்க? நாங்க 20 வருஷமா இருக்கிறோம். 20 வருஷமா இருக்கிறீங்க. மல்டி பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. எந்தெந்த பிராண்ட்லாம் நீங்க இதுக்கு முன்னே வச்சிருந்தீங்க? மகேந்திராவில் 275, 575, 595 எல்லாம் வண்டி வச்சு எல்லா பிராண்டுமே வச்சிருந்தீங்க. மற்ற பிராண்ட் டிராக்டருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்க வந்து ஜாண்டியர் 5050 கீர் ப்ரோ வந்து வச்சிருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன டிஃபரெண்ட் வந்து தெரியுதுங்க? எதனால விரும்பி நீங்க வெறும் ஜாண்டியர் டிராக்டரே வாங்குறீங்க? எங்களுக்கு வந்து பிரேக் நல்லா இருக்குது, ஸ்டேரிங் பாக்ஸ் நல்லா இருக்குது, வண்டி மைலேஜ் ஓரளவுக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து இதெல்லாம் பிடிச்சிருக்கனால சில்லற வேலை வரல, சில்லற வேலை வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து விரும்பி இந்த டிராக்டரே வந்து வாங்கிருக்கீங்க. ஸோ இந்த டிராக்டர் நீங்க வாங்கும்போது என்ன விலைக்கு வந்து நீங்க வாங்குனீங்க? நான் வந்து இந்த வண்டி வாங்கல, இப்போ வாங்குற 10.5 லட்சம். 10.5 லட்சத்துக்கு வாங்கினீங்க. கீர் ப்ரோ மாடல் வந்து 10.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு வந்து விலை வந்து நம்ம அதிகமா தெரியுதா இல்லை ஓகேவா தான் இந்த வண்டி வந்து ஓகே? 4 வீல் மூவிங்கிறதா ஓகேவா தெரியுது. 4 வீல் டிரைவ்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கு. சரி, இதுலயே வந்து நீங்க ஆல்ரெடி 2 2 வீல் டிரைவ் வச்சிருக்கீங்க. இப்போ எதுக்காக ஸ்பெஷலா 4 வீல் டிரைவ் வந்து நீங்க எடுத்தீங்க? 4 வீல் டிரைவ்னா 2 வீல் டிரைவ் வந்து 5 குத்து கலப்பைக்கு லோடு கொடுத்தா ஸ்லிப் ஆகுது. 2 வீல் டிரைவ் வந்து ஸ்லிப் ஆகுது. இது வந்து ஸ்லிப் ஆகல, ஓடுறதுக்கு வந்து நல்லா இருக்குது. எடுத்துருக்கீங்க. சரிங்க. உங்களுக்கு வந்து வண்டி வந்து மெயின்டெனன்ஸ் செலவுலாம் எப்படி வைக்குது? நம்ப வைக்குதா? அடிக்கடி ஏதாவது வேலை வைக்குதுங்களா? இல்ல வண்டி வந்து மெயின்டெனன்ஸ் செலவு கொஞ்சம் கம்மி, பெருசா வேலை வைக்கிறது இல்ல. இந்த ஆயில் கசிவு இதெல்லாம் வர்றதில்ல. அந்த மாதிரி வந்தாலும் ஏதாவது வண்டியில கம்ப்ளைண்ட் வந்தாலும் நீங்க சர்வீஸ்ல சொல்லும் பொழுது வந்து உங்களுக்கு உடனே வந்து ரெடி பண்ணி கொடுத்துறாங்களா? இல்ல ஏதாவது சர்வீஸ்ல ஏதாவது டிலே பண்றாங்க? இன்னைக்கு சொன்னோம்னா நாளைக்கு வந்து சர்வீஸ் ரெடி பண்ணி. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்ல. அடுத்தது இந்த வண்டியோட ஸ்பெஷலா இது வந்து ஆல்ரெடி 2 வீல் டிரைவ் வச்சிருப்பீங்க, அதோட மைலேஜ் வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா கீர் ப்ரோல 4 வீல் டிரைவ் எடுத்துருக்கீங்க, அதோட டயர் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு பெருசா வந்து வரும். ஸோ இதனால இந்த வண்டியோட மைலேஜ் வந்து எப்படி இருக்குது அதை கம்பேர் பண்ணாங்களா ஆல்ரெடி வச்சிருந்ததோட? அது வந்து இதுவும் 4 லிட்டர் தான் போகுது, அந்த 2 வீல் டிரைவ் 4 லிட்டர் தான். மேக்ஸிமம் வந்து நீங்க 5 கத்து குழப்பெல்லாம் ஓட்டினாலும் எவ்வளவு லோடு கொடுத்து ஓட்டினாலும் மேக்ஸிமம் அதிகபட்சமா எவ்வளவு போகுது? ஒரு 4.25 வரைக்கும் போகுது. 4.25 வரைக்கும் போகுது. ரொம்ப கம்மின்னா கொஞ்சம் லோடு கம்மியா 4 லிட்டர் 4 to 4.25 தான். நீங்க எப்படி வச்சு ஓட்டினாலும் மைலேஜ் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கு. மெயின்டெனன்ஸும் வந்து ஓகேவா இருக்குது. பிரைஸும் வந்து 4 வீல் டிரைவ்ங்கிறதுனால
உங்களுக்கு ஓகேவா இருக்கு? அது அது 9 லட்சம் சொல்றாங்க. இது ஒரு 1.5 லட்சம் சேர்த்து சொல்றோம், அவ்வளவுதான். சரிங்க. இந்த ஊர்ல எந்த மாதிரியான உழவு வந்து நீங்க அதிகமா வந்து ஓட்டுவீங்க? ரொட்டவேட்டரா, 5 கலப்பையா, 9 கலப்பையா, எந்த மாதிரி? அதிகமா உழவு வந்து ரொட்டவேட்டரும் 5 கலப்பை தான் அதிகம். ரொட்டவேட்டர் 5 கலப்பை மட்டும் தான் அதிகம். அதிகம். அதுக்கு வந்து இந்த வண்டி வந்து பெஸ்டா இருக்கு. இருக்குது. ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வரதில்ல. ஒரு வண்டியெல்லாம் வந்து எடுத்துட்டு திரும்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எப்படி இருக்குது? சின்ன சின்ன காட்டெல்லாம் வந்து நல்லா திரும்புதுங்களா? ஓட்டுறதுக்கு 10 சென்ட் நிலம் இருந்தா கூட திரும்புது, நல்லா கட் ஆகுது. டூல் டிரைவ் என்ன வேலை செய்யுதோ அந்த அளவுக்கு கட் ஆகுது. இது வந்து 4 வீல் டிரைவ்லயும் உங்களுக்கு அந்த கட் ஆகுறது வந்து நல்லா இருக்கு. டூல் டிரைவ்ல வந்து 5 கலப்பை தூக்கி விட்டு திருப்பணும். இது வந்து தூள் டிரைவ்ல ஒரே மட்டத்துக்கு வச்சுட்டுமா அதே கட்டாகி போயிட்டு. இது வரைக்கும் நீங்க வந்து ஜாண்டியர் டிராக்டர் வந்து ஒரு 3 டிராக்டர் வந்து வச்சிருக்கீங்க. மேஜரா ஏதாவது ஒரு வண்டியில வந்து மேஜரா பெரிய ப்ராப்ளமா ஏதாவது வந்திருக்குதுங்களா இது வரைக்கும்? அது மாதிரி ஒன்றும் நான் வேலை செய்யல. இல்ல இந்த ஒரு கீர் வேலை, கிரௌண்ட் வேலை, இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பெரிய ப்ராப்ளம் ஏதாவது இது பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது வந்துருக்கு? அது ஒன்றும் இல்லை. இந்த சென்சி இந்த கை சாப்பிட்டு வருதுல்ல ஹைட்ராலிக் கையில், அது மட்டும் லைட்டாக லீக்கேஜ் வச்சு ஆயில் சீல் மாற்றி கொடுத்தாங்க. அது வந்து வாரண்டியிலே உங்களுக்கு வாரண்டிலே பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வந்து சர்வீஸ் சப்போர்ட் நல்லா இருக்குது. இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்குது. அதையும் உங்களுக்கு ப்ராப்பரா வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனை, அது எந்த ப்ராப்ளம் இல்லை. சர்வீஸ் சைடு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வண்டி எதுவும் செலவெல்லாம் வைக்கிறதில்ல, எடுத்தா டீசலை போட்டு ஓட்டிட்டு இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 20 ஒரு வண்டி இருக்குது, 21 இருக்குது, இப்போ 25 இருக்குது. 25 ஒன்று புதுசா எடுத்துருக்கு. இது வரைக்கும் அவங்க 20 எடுத்த வண்டி இன்னைக்கு 6000 ஹவருக்கு பக்கமா ஓடி போச்சு. 6000 மணி நேரம் ஓட்டி. இப்ப இந்த வண்டி எடுத்து எத்தனை மணி நேரம் ஓட்டிருக்கீங்க? இது எடுத்து இப்போ 190 சில்லற மணி நேரம் ஓட்டி. 190 மணி நேரம் ஓட்டிருக்கீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது? அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. பஸ் சர்வீஸ் வந்து பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம். சர்வீஸ் காஸ்ட்லாம் உங்களுக்கு எவ்வளவு வருது? பஸ் சர்வீஸுக்கு எவ்வளவு? பஸ் சர்வீஸுக்கு வந்து 9200 ரூபா வருது. ஆயிலுக்கு ஹைட்ராலிக் ஃபில்டர் எல்லாம் சேர்த்து 9000 ரூபா வருது. 9200 ரூபா வருது. ஓ, இது வந்து ஃப்ரண்ட் கிரவுண்ட் ஆயிலும் வேற கிரவுண்ட் ஆயில் மாத்தணும். ஹைட்ராலிக் ஃபில்டர் மட்டும் 2000 ரூபா வருது, அதுவும் மாத்தணும். ஓ, அது வந்து பஸ் சர்வீஸ்க்கு மட்டும் அடுத்த சர்வீஸ்க்கு வந்து 500 மணி நேரம் சர்வீஸ். 500 மணி நேரம் வந்து பழைய வண்டிங்கெல்லாம் 250 மணி நேரம் சர்வீஸ். இப்போ இந்த புது வண்டிக்கு வந்து 500 மணி நேரம் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. வீல் டிரைவ்லாம் உங்களுக்கு எவ்வளவு சர்வீஸ் காஸ்ட் வந்து இருந்துச்சு? அது வந்து 4000 ரூபா 5000க்கு உள்ளதான் வரும். ஆனா எப்ப சர்வீஸ் பண்ணாலும் ஒரு 4-5 அந்த 2000 மணி நேரத்துக்கு ஒரு பண்ற சர்வீஸ் மட்டும் இல்ல, அது மட்டும் தான் அதிகம் ஹைட்ராலிக் சர்வீஸ். இது வந்து 250 மணி நேரத்துல சர்வீஸ். அது பழைய வண்டிங்க. இது வந்து 500 மணி நேரத்துல சர்வீஸ். அதெல்லாம் ஈக்குவல் பண்ணி பார்த்தா எல்லாம் ஒரே கணக்கு தான். எல்லாம் ஒண்ணுதான். 250 பண்றது, 500 ரூபா பண்றது, ஒரு 2 ரூபா கொடுத்துறோம். அவ்வளவுதான் ஆவரேஜா சர்வீஸ் காஸ்ட்ங்கிறது. அது ஒண்ணே தான். 250 மணி நேரத்துக்கு ஒரு 5000 ரூபா ஆகுது. ஒண்ணே தான். அந்த ஹைட்ராலிக் ஆயில் சர்வீஸ் பண்ணங்கள மட்டும் எல்லாம் ஒரு 20000 ரூபா 18000 ரூபா வந்துருது. 20000 ரூபா வந்து வரும். வீடியோ வந்து நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க. சரி, இந்த வண்டி வந்துட்டு பாத்துட்டு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வண்டி நீங்க சஜஷன் பண்ணுவீங்களா? ஏன்னா இது 4 வீல் டிரைவ் செலக்ஷன் பண்ணுவோம். தாராளமா பண்ணலாம். ஒன்னும் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வரல. நீங்க வந்து நம்பி வாங்கலாம். மார்க்கெட் இருக்குது, நம்பி வாங்கலாம். சரி.